Alright, Thailand. இதுதான் நீங்க தாய்லாந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம். Satu-satunya negara yang tidak pernah dijajah, சொல்லிட்டேன். Tidak pernah dijajah oleh mana-mana kuasa asing. Okay, அவங்களோட நேஷனலிசமா பாருங்க. அவங்க நேஷனலிசமா பாருங்க. என்ன நேஷனலிசமா? இதான் beza. Mata nadulah cuba membebaskan diri daripada belenggu penjajah. Idah nasionalisme di Malaya, nasionalisme di Filipina, nasionalisme di Indonesia, nasionalisme di Myanmar. இதெல்லாம் வந்து என்னது? Membebaskan diri daripada belenggu penjajahan. Ana Thailand பாருங்க, mempertahankan kedaulatan negara dan menuntut penglibatan rakyat dalam pemerintahan. ரெண்டு மார்க். அவன் எதுக்கு போராட்டம் செஞ்சான் பாருங்க தாய்லாந்துல? எதுக்கு போராட்டம்? Mempertahankan kedaulatan negara dan menuntut penglibatan rakyat dalam pemerintahan. Mana ராஜ்ஜி போதும், மக்கள் கிட்ட ஆட்சியை கொடு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் அப்படி கேட்டிருப்பாங்க கிளாஸ்? ஒரு காரணத்தை சொல்லுங்க. ஏன் இப்ப நீங்க தாய்லாந்துல இருக்கீங்க, அருமையான மன்னன் ராஜமொங்கோட், ராஜ சோழலாங்கான், அருமையான மன்னன். அப்படி இருந்தும் நம்ம என்ன கேட்கிறோம்? போதும் போதும் நீ ஆட்சி பண்ணது, இறங்கு இறங்கு, ஆட்சிய மக்கள் கையில கொடு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஏன் கேட்டிருப்போம்? கேப்பாடுறா டி லுவார் கொத்தா. இல்ல பரவாயில்ல, நீங்க சும்மா ஒரு கற்பனைன்னு சொல்லி பாருங்க. நீங்க அப்படி இருந்தா நீங்க ஏன் கேட்டிருப்பீங்க? நீங்களா ஏன் கேட்பீங்க? அப்படி நீங்க கேக்குறீங்க அப்படி எதுக்காக நீங்க அப்படி ஒரு கேள்வி கேட்பீங்க ராஜாவை பார்த்து? நீங்க கேட்ட எப்பயா இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் வரும்? கேள்வி புரியலையா? நம்ம சொல்றோம் ராஜா இவ்வளவு நாள் நீ தாய்லாந்து ஆட்சி பண்ணிட்ட ராஜா, போதும் இப்ப ஆட்சியை வந்து நீ மக்கள் கிட்ட கொடு. அதானே இப்ப அங்க பாக்குறோம். mempertahankan kedaulatan negara, ரெண்டாவது menuntut penglibatan rakyat dalam pemerintahan. மன்னர் ஆட்சி வேண்டாம், மக்கள் ஆட்சி வேணும் அப்படின்னு கேக்குறோம். எதனால இப்படி நம்ம கேட்டிருப்போம்? இல்லாட்டி என்னோட இதுல இருந்து ஒரு மன்னரா இருந்த ஒரு கரெக்டா ஆட்சி புரிஞ்சிருக்க மாட்டாரு. சோ மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்க மூலியமா வந்து ஆட்சி நடத்தலாம், அவங்களும் ஒத்துமையா இருந்து. அதனால கேட்டிருக்கோம். வெரி குட் தேசிகன், நல்ல பதிலு, நல்ல பதிலு. அவர் ஒழுங்கா ஆட்சி நடத்தல, மக்கள் கடுப்பா இருப்பாங்க மைலாட், கடுப்பேத்தலாம் மைலாட்னு கேட்டிருப்பாங்க. குட். ஓகே, முக்கியமா என்ன தெரியுமா ஐயா? அறிவு வளர்ச்சி, கல்வி, education, perkembangan pendidikan. இந்த கம்பார பாருங்க, அதுல கீழே ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, கோட்டு சுட்டியும் போட்டுக்கிட்டு. பேர் என்ன தெரியுமா? நாய் பிரிடி பனம்யம். நாய் பிரிடி பனம்யம். இவர் யார் தெரியுமா? லாயர். கற்றவர்கள், கல்வி அறிவு பெருகியவுடன், கல்வி அறிவு பெருகியவுடன் வெளிநாடுகள்ல போய் படிச்ச உடனே அவன் பாக்குறான். ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட ஒண்ணு சொன்ன தெரியுமா? இங்கிலாந்துல புரட்சி நடந்தது, அமெரிக்கால புரட்சி நடந்தது, பிரான்ஸ்ல புரட்சி நடந்தது. ஏன்? அங்க உள்ளவங்களா மன்னராட்சியை கழிச்சாங்க. மோனார்கி sistem raja jatuh dan pemerintahan berasaskan rakyat telah muncul. அங்க வந்து ஏற்பட்டுச்சு. அத பாக்குறான் இவனுங்கெல்லாம், அங்க பாக்குறானுங்க. இங்கெல்லாம் வந்து இங்கிலாந்துல எல்லாம் குவீன் விக்டோரியா, அப்ப அந்த ராஜாவுடைய, ரஷ்யால ஜா அவனுடைய, அங்க என்ன ஆச்சு? ரஷ்யால ஜா குழுவார்கள் கீழே விழுந்து யார் ஏறினா? ஸ்டாலின் ஏறாரு. இங்கிலாந்துலயும் அப்படித்தான், மன்னராட்சி முடியாட்சி அப்படியே வச்சுக்க, நீ வச்சுக்கோ, நீ அப்படியே இரு, உன்னை நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா ஆட்சி எங்க கையில கொடுத்துரு. பிரான்ஸ்லயும் நடக்குது போல்ஷிவிக். இப்படி நடக்குது எல்லாம். இதெல்லாம் பார்த்த இவனுங்க, அங்க படிக்க போறவனுங்க, இதை பத்தி எல்லாம் படிச்சு இதை பத்தி தெரிஞ்ச உடனே அவன் மனசு என்ன தோணும்? நம்ம நாட்டுல ஏன்டா அவனும் ராஜா ஆட்சி பண்ணிட்டு இருக்கான்? ஏன் நம்ம நாட்டுல நம்ம ஏன் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது? இந்த அறிவு இங்க வந்து என்ன செய்யறானுங்க? mereka bangun menentang sistem monarki Thailand dengan mempertahankan kedaulatan
dan menuntut agar diberi peluang melibatkan diri dalam pemerintahan. இதுதான் அவன் ரெவல்யூஷன். இப்ப என்ன வித்தியாசம் இப்ப சொன்னேன்? மற்ற நாடுகள்லாம் menuntut supaya dibebaskan daripada penjajahan orang barat. Tapi Thailand mempertahankan kedaulatan negara dan menuntut penglibatan rakyat dalam pemerintahan. இந்த வாக்கியத்தை மறக்க கூடாது. விளங்குதா? இந்த வாக்கியம் என்ன சொல்லுதுன்னு விளங்குதா? யாருக்கு இந்த வாக்கியம் விளங்கல? யாருக்கு இந்த வாக்கியம் விளங்கல? சாமி 59 பேர் இருக்கீங்க ராசா. சார் கேக்குது சார். நெட்வொர்க் கொஞ்சம் இதா இருக்கு சார். எனக்கு புரியல சார். ரிப்பீட் பண்ணுங்க சார். சார் தேசிகன், நான் என்ன கேக்குறேன்னா இந்த ரெண்டு வார்த்தையும் விளங்குதா? இப்ப இந்த சொன்ன இப்ப இத வந்து நீங்க மனப்பாடம் பண்ண கூடாது. அது ஆயாட் புரியுதா இல்லையா நான் கேட்கல. அந்த ஆயாட் சொல்ற செய்தி என்ன? அதுதான் சார் எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்க சார். அதுதான் சார் சொன்னேன். ஓகே, உங்களுக்கு தெரியலன்னா இப்ப நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் கேட்கலாம். நான் படிச்சு முடிச்சுட்டு அடுத்த ஸ்லைட் போகும்போது இதை கேட்டீங்கன்னு சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். இப்ப எத்தனை வாட்டி வேணாலும் கேட்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, என்ன படிக்கிறோம் இல்லையா, சொல்லி கொடுக்கறது நவாத்தியார் வேலை. ஓகே, சொல்லி தரேன் கேளுங்க. மத்த நாடுக்கும் negara-negara lain, okey saya cakap negara-negara lain di Asia Tenggara menuntut atau memperjuangkan kemerdekaan supaya dibebaskan daripada penjajahan. Negara-negara lain di Asia Tenggara menuntut atau cuba membebaskan diri daripada belenggu penjajahan. Nasionalisme di negara-negara lain Asia Tenggara ialah membebaskan diri daripada belenggu penjajahan. Tetapi nasionalisme di Thailand berbeza kerana nasionalisme Thailand mempertahankan kedaulatan negara dan menuntut penglibatan rakyat dalam pemerintahan. Awalnya வெளியே போ, வெள்ளக்காரனே வெளியேறுன்னு சொன்னான். இவன் என்ன சொன்னான்? மன்னர்கிட்ட இருந்து நாட்டுக்கு வந்து ஒரு மாட்சிமையையும் மக்கள் ஆட்சியையும் கேட்டான். இதுதான் இவங்களோட ரெவல்யூஷன். Nasionalisme Thailand berbeza kerana nasionalisme ini cuba mempertahankan kedaulatan negara dan menuntut penglibatan rakyat dalam pemerintahan. மக்கள் ஆட்சி வேணும்னு கேட்டாங்க, நாட்டுக்கு மாட்சி வேணும்னு கேட்டாங்க, மக்களுக்கு ஆட்சி வேணும்னு கேட்டாங்க. விளங்குதா? விளங்குது சார். ஓகே, அடுத்தது ஏன் இவங்க இப்படி கேட்டாங்க அப்படின்னா இந்த 3 காரணம் பாருங்க. இப்படி ஒரு சிந்தனை அந்த அந்த தாய்லாந்து மக்கள் மத்தியில அப்படி ஒரு சிந்தனை வந்துருச்சு. ஏன்டா அப்படி வந்துச்சுன்னு பார்த்தா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஆய்வு செய்யும் போது நமக்கு விடை கிடைக்குது. என்ன விடை கிடைக்குது? தாய்லாந்து மக்களுக்கு இப்படி ஒரு சிந்தனை வர்றதுக்கு காரணமா இருந்தது ராஜா மொங்குட். அந்த ராஜாவே அதுக்கு ஒரு காரணம் ஆயிட்டாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ. ஏன் அவர் என்ன செஞ்சாரு? அவரு சுத்தி முத்தி பார்த்தாரு, பக்கத்திலே நடந்த மியான்மாரை பார்த்தாரு. இந்த மியான்மார் என்ன செஞ்சான்? மியான்மார் நீங்க படிச்சிட்டீங்கல்ல, மியான்மார்ல என்ன நடந்துச்சு? ஏன் பிரிட்டிஷ்காரன் மியான்மாரை கைப்பற்றினா சொல்லுங்க. நீங்க பூரா சொல்ல மாட்டீங்க, சரி. அதுக்கு வந்து பிரங் காசோட் காரணமா இருந்துச்சு. மியான்மார்ல நடந்தது வந்து பிரங் காசோட், சப்பாத்தி சண்டை. தெரியுமா அது? தெரியாது சார். தெரியும். என்னடா அது படிச்சு முடிச்சீங்க சார்? இல்ல சார், மத்தவங்களுக்கு தெரியும் சார், எனக்கு தெரியாது. ஏன்னா அடிக்கடி நான் காலேஜ் மீட்ல இருப்பேன், சோ அந்த நேரத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியல சார், அதனாலதான். சரி, ஓகே. disebabkan perang kasut. வெள்ளக்காரனை பொறுத்த வரைக்கும் ஐயா, தன்னுடைய தொப்பிய தலையில இருந்து ஒருத்த முன்னுக்கு கழட்டினான்னு சொன்னா கன்சிடர் அவன் காலில் விழுந்துட்டான்னு அர்த்தம்.
அவன் போட்டிருக்க தொப்பிய அவன் தொப்பி போட்டுட்டு வரான். உன்னை பார்த்த உடனே உனக்கு கை கொடுத்து உன் முன்னுக்கு தொப்பிய கழட்டி மரியாதையா கீழே வச்சுட்டான்னாக்கா, இல்ல கீழே பிடிச்சி கையில பிடிச்சிட்டான்னு சொன்னா அவன் உனக்கு கொடுக்க சிரம் தாழ்ந்திய வணக்கத்தை செலுத்துறான்னு அர்த்தம். அது அவங்க கல்ச்சர். பர்மாவை பொறுத்த வரைக்கும் பில மங்ஹாடா ராஜு மன்னரை சந்திக்கும் போது கால்ல செருப்பு போடக்கூடாது, சப்பாத்தியோட மன்னரை பார்க்க கூடாது. அது மன்னருக்கு நம்ம செய்யற அவமானம். இது யாரு? பர்மா மக்களோட கலாச்சாரம். லைன் படம், லைன் பிளலாம், லைன் ஓராங், லைன் மச்சான். ஒரு நாட்டுக்கு ஒரு கலாச்சாரம், ஒரு ஆளுக்கு ஒரு விதம். வெள்ளக்காரனோட ஸ்டைல் அது, பர்மாக்காரனோட ஸ்டைல் இது. இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த பிரிட்டிஷ்காரன் மன்னரை சந்திக்கிறதுக்கு போறான், அரண்மனை உள்ளுக்கு காவலங்க விட மாட்டான், இவன் சிப்பாயிங்களை வச்சு மிரட்டி உள்ளுக்கு பூந்துடுறான் அரண்மனை உள்ளுக்கு. மன்னரை சப்பாத்தியோட வந்து நின்னு பாக்குறான். அவனை பொறுத்த வரைக்கும் சப்பாத்தி கழட்டினா அசிங்கம். அதனால அவன் சப்பாத்தியோட வந்து நின்று தன்னுடைய தொப்பியை கழட்டி மன்னரை பார்த்து தலை குனியான். மன்னருக்கு கோவம், என் முன்னுக்கு சப்பாத்தி போட்டு வந்து நின்றுட்டானேன்னு சொல்லி அவமதிச்சிட்டான்னு சொல்லி அரண்மனை உள்ளுக்கே கைது பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையாகி இந்த காசோட் பகாய் பண்ணால பிரிட்டிஷ் அண்ட் மியான்மா வார், பர்மா வார் நடக்குது. அதுக்கு பேர் வந்து என்னது, ஏ மஞ்சாத்தோகான் மருவா மறைக்கு, அதுக்கு பேர் தான் பராங் காசோட். அப்ப தாய்லாந்து பாக்கலாம் ஒரு சப்பாத்தினால இங்க ஒரு சண்டை. ஏன்? அந்த நாட்டு மக்களுக்கு வெள்ளைக்கார கலாச்சாரம் புரியல. ஏன்? வெள்ளைக்காரனுக்கு அந்த நாட்டு மக்களோட கலாச்சாரம் புரியல. அப்ப மொங்குட் என்ன செய்யறாரு, வெள்ளைக்காரங்களோட கலை கலாச்சாரம் பண்பாடு, அவனுடைய மொழி, அவனுடைய கல்வி, அவனுடைய மதம் எல்லாத்தையும் நீ வந்து உள்ளுக்கு திணிக்கிறதுக்கு முன்னால இவரே கூட்டிட்டு வராரு. டே வெள்ளைக்காரா பா, என்ன சாமி கும்பிடுற, ஏசுநாதர் கும்பிடுறியா, இந்தா உனக்கு இடம் கொடுக்குறேன், சர்ச்சை கட்டு, என் மக்களுக்கும் உன் சாமியை பத்தி சொல்லி கொடு அப்படின்னு இவரே வழி கொள்றாரு. நீங்க என்ன பேசுறீங்க, ஆங்கிலமா, எங்களுக்கு தெரியாது, என் பிள்ளைங்க எல்லாம் போய் லண்டன்ல படிச்சு வந்துட்டான், நானே லண்டன்ல படிச்ச லாயர் தான், முன்கூட்லாம் லண்டன் லாயரு, சோழலாங்கான் லண்டன் லாயர், LLB படிச்சவனுங்க. ஓகே வா, என் நாட்டுல வந்து பொறுப்பாக செய், காசை போடு, முதலீடு பண்ணு அப்படின்னு இவங்களே அந்த புரட்சியை உண்டு பண்றாங்க. membina hubungan baik dengan barat. Mongkut melaksanakan birokrasi barat. Birokrasi baratna 5 விஷயம் நடக்கும், ஞாபகம் இருக்கா? சரி, birokrasi barat dengan apa? Dengan melantik 80 penasihat barat. Seperti apa? Penasihat kewangan, penasihat pelabuhan dan polis. இதெல்லாம் பிரிட்டன் காரனுங்க. Penasihat custom dari Amerika Syarikat dan penasihat ketenteraan dari Perancis. இப்ப இந்த இடத்துல மறைமுகமா சூட்சுமமா ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. என்ன கரெக்டா சொல்லுங்கடா பாக்குறேன். இது ஒரு சுலபமான வாக்கியம், ரைட்டா இல்லையா? மொங்குட் என்ன செய்தார்? மாற்றங்களை உருவாக்கினார். என்ன மாற்றம்? அவர் மேலை நாட்டு ஆங்கிலேயர் நல்லுறவை வளர்த்து கொண்டார். அடுத்து என்ன செய்தார்? அவர் 80 பேரை தன்னோட ஆட்சிக்குள்ள கொண்டு வந்தார். அவரு அமெரிக்காவிலிருந்தும் பிரான்சிஸிலிருந்தும் பிரிட்டன்ல இருந்தும் அதிகாரிகளை தன் நாட்டில் நியமித்து அந்தந்த பணிகளில் ஈடுபடுத்தினார். அவ்வளவுதானே. ஆனா இது உள்ளுக்கு ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. கரெக்டா சொல்லுங்க பாக்குறேன். கேள்வியும் நானே, பதிலும் நானே. என்னன்னா அங்க பாருங்கயா, இவர் என்ன செஞ்சிட்டாரு? இப்ப மலேயாவை வந்து தன்னமலை வந்து யார் ஜாஜா பண்ணா? பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணான். ஏன் அவன் ஆட்சி பண்ணான் தெரியுமா? சுலமா சொன்னா என்னது, ஏன் ஆட்சி பண்ணான்னு தெரியுமா? இல்லப்பா, அது ஆட்சி. ஏன் தெரியுமா ஆட்சி பண்ண முடிஞ்சவனால? அவனை எதிர்த்து கேட்க நாதி இல்ல. இந்தோனேஷியாவை யார் ஆட்சி பண்ணா? பிரிட்டிஷ் தான் சார். இந்தோனேஷியா இல்லடா சாமி, பிளாண்டு. ஐயோ, என்ன அது அடிப்படையே கோளாறா இருக்குது. இந்தோனேஷியாவை பிளாண்டு ஆட்சி பண்ணான்.
ஏன் அவனை ஏத்து கேட்க நாதி இல்லாங்க, யாருமே இல்ல. பர்மாவை யார் ஆட்சி பண்ணா? பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணான். ஏன் அங்கேயும் அவனை ஏத்து கேட்க ஆள் இல்ல. வியட்நாமை யார் ஆட்சி பண்ணா? பிரான்சிஸ் ஆட்சி பண்ணான். ஏன் அங்க அவனை ஏத்து கேட்க ஆள் இல்ல. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் அவன் மட்டுமே இருக்கிறத உறுதி செஞ்சுக்கிட்டான். மலால்வி பிரஜஞ்சியான், மலால்வி திப்பு ஹேலா. தெரியுதா? இத பார்த்த மொங்கூட் என்ன செஞ்சாரு? இதான காரணம் அப்படின்னு சொல்லி தான் நாட்டுல எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாரு. இப்ப பிரிட்டிஷ்காரன் தாய்லாந்து ஆட்சி பண்ணணும்னு நினைச்சானாக்கா யார் கேள்வி கேட்பாங்க? அமெரிக்கா கேட்பான். இப்ப நாங்க என்ன சொம்பையா? அமெரிக்காக்காரன் சத்தம் போட்டோன்னு அங்க பிரான்சிஸ்காரன் என்ன செய்வான்? அப்ப எங்க கை என்ன பூ பறிக்குது, நீ ஆட்சிக்கு வரலான்னு பாக்குற? கிரிமினல் மூலம் கேட்பானா கேட்க மாட்டானா? ஆமா, கிரிமினல் மூலம் இல்லையா? இதுதான் பிளாஜார் டாரி கசிலப்பான் சரித்திரம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. பக்கத்துல நடந்ததெல்லாம் பார்த்தான். இப்ப சார் சொன்ன மாதிரி பார்த்தான். மலாயா ஏன் வீழ்ந்துச்சு? பிரிட்டிஷ்காரன் மட்டும் இருந்தான், மத்த எந்த கோசவும் உள்ளுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பிரஜஞ்சியான் பண்ணிக்கிட்டான். பர்மாவும் அதே மாதிரி தான். சரி, சண்டையில தோத்துட்ட, ஷாராட் எங்களை தவிர வேற யாரும் இந்த நாட்டுக்கு வியாபாரம் பண்ணக்கூடாது வச்சான். பிளாண்டர் என்ன செஞ்சான்? சிஸ்டம் மோனோபோலி, சிஸ்டம் ரோடிகோபி, சிஸ்டம் தனாமான் பக்ஸ், இது எல்லாத்தையும் போட்டு இந்தோனேஷியாவை தன்னுடைய கைக்குள்ள வச்சுட்டான். வேற எந்த பவரும் உள்ளுக்கு போக முடியல. அதனால அவனுங்க ஆட்சி கோலோங்கியது. இத பார்த்த சூழலங்கோனும் மொங்கூட்டும் என்ன செஞ்சான்? மொங்கூட் அப்பா சூழலங்கோன் மகன் என்ன செஞ்சாங்க? எல்லா பவரையும் கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. அப்ப ஒருத்தனை தாண்டி இன்னொருத்தன் ஆட்சி செய்ய முடியாது. இவன் சண்டை போட வேண்டாம், அவங்களே அடிச்சுக்குவானுங்க, அவங்களே விட மாட்டானுங்க. இந்த கெட்டிக்காரத்தனம் தான் என்ன செய்தது? தாய்லாந்த காப்பாத்துச்சு. அதான் நொம்போ சத்து. பிரானான் ராஜ மொங்கூட் பை dengan barat ஒரு மார்க்கு. இதான் ஒன்னாவது ஃபக்தோ. பிரானான் ராஜ மொங்கூட் எழுதிட்டீங்கன்னா F1. beliau mengadakan hubungan baik dengan barat அப்படின்னா H1A uraian. Dengan melaksanakan birokrasi barat H1B. 3 மார்க் வந்துருச்சியா? நாலாவது மார்க் உனக்கு அங்க இருக்கு. beliau telah melantik 80 penasihat barat H1C. இப்ப C1A, lagi C1 என்னது? penasihat keuangan dan pelabuhan polis dari Britain. நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சீங்க சாமி. நீங்க மத்த சொந்தெல்லாம் கொடுக்க வேண்டாம். அமெரிக்காக்கார எண்ணத்துல இருந்தா, பிரான்சிஸ்காரன் தந்திரல இருந்தா அப்படின்னா நீ சொல்ல வேண்டாம். நீ ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. சரி, பிரிட்டன் வந்து நீட்டா இருக்கா? keuangan, pelabuhan, polis பிரிட்டிஷ்காரனை வச்சிருந்தான் அப்படி சொல்ல கஷ்டமா இருக்கா? விட்டுரு. penasihat custom dari Amerika Syarikat contohnya அப்படின்னு beliau telah lantik penasihat custom dari Amerika Syarikat. Peranan Raja Mongkut 1 மார்க்கு, hubungan baik dengan barat 2 மார்க்கு, sistem laksanakan sistem birokrasi 3 மார்க்கு, 80 penasihat 4 மார்க்கு, அப்புறம் என்னது? pegawai contohnya pegawai custom dari Amerika 5 மார்க்கு. டேய் சாமி, ஒரே ஒரு ஃபக்தாவை ஒழுங்கா ஆழமா நல்லா புரியுற மாதிரி பேசி பழகி சொல்லி எழுதி எழுதி பழகிட்டோம்னு சொன்னா 5 மார்க்கு உன் பாக்கெட்ல. 6வது மார்க்கு, 7வது மார்க்கு, 8வது மார்க்கு நீ என்ன செஞ்சிடலாம்? பிரானான் ராஜ சூழலங்கோன் 6வது மார்க்கு. ஃபக்தோ நெசஸ்மா டி தாய்லாந்து செய்து விட்டுருங்களா? இப்ப நீங்க 6 மார்க்கு, இங்க இன்னொன்னு போட்டீங்கன்னா 8 மார்க்கு முடிஞ்சு. ஊராயான் சத்து, ஊராயான் 2 8 முடிஞ்சு. செஜார கஷ்டமே இல்லடா ஐயா, ரொம்ப சுலபம். நீ எப்படி படிக்கிற, உனக்கு எப்படி சொல்லி தரோம், என்னத்த செஞ்சுக்க சொல்றோம். இப்ப நீ இதை உட்காந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரியணும், உனக்கு நல்லா விளங்கணும். மொங்கூட்னு ஒருத்தர் மன்னர் இருந்தாரு. அவர் வந்து ரெவல்யூஷன் பொம்பாருவான உண்டு பண்ணாரு. அவர் வந்து வெள்ளைக்காரன் கூட நல்ல உறவு வச்சிருந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு?
வெள்ளக்கார ஸ்டைல வந்து அந்த நாட்டுல பியூரோகிராசி அதான் வெள்ளக்கார அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டைல் அதை கொண்டு வந்து அவன் நாட்டுல வந்து புகுத்தினாரு. அதுக்கு சான்றா 80 பேரை வேலைக்கு வச்சாரு வெள்ளக்காரன்கள்ல. உதாரணமா கஸ்டாமோட ஆபீசர் வந்து யாரா இருந்தாங்க? எல்லாம் அமெரிக்காக்காரங்களா இருந்தாங்க. முடிஞ்சு. இது விளங்கிக்கணும், அவ்வளவுதானே. இந்த கதை ஒண்ணு தெரியணும், அவ்வளவுதானே. Too sweet. No, I don't actually. I don't want those. Just plain. Okay. Okay. 2 ஐயா ஒன்னும் அதுல கேள்வி இருக்கா ஐயா? இல்ல சார். ஓகே சார். ராஜா உங்களுக்கு நல்லா விளங்கிச்சா ஐயா? புடிச்சிக்கிச்சா? அவரை புடிச்சிக்கிட்டீங்களா? ஓகே சார். அவர் நல்லா கரெக்டா இருக்காரு அவரு. இப்ப மங்குட்டு நல்லா இறைவனை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க, இந்த கேள்வி வரணும் இந்த வருஷம். ஓகே, வந்தா தான் அந்த பேப்பர். ஓகே, அடுத்தது பாருங்க. அவரோட மகன் தாயை போல பிள்ளை நூலை போல செய்வாங்க. லைக் ஃபாதர் லைக் சன். இங்க அப்பா மாதிரியே தான் சூழலாம் கோணம். அவரும் படிச்சவர் தான். கெட்டிக்காரங்க, அவங்களாம் ரொம்ப கெட்டிக்காரங்க. கல்வியா கல்வி ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினம் ஒன்படும். கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கல்விதான் ஐயா. கல்வி பிராணன் ராஜ சூழலாங்கோன் முன்ன மொங்கோட்டு அடுத்தது சூழலாங்கோன். சூழலாங்கோன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கியா? எப்படி மார்க் கொடுக்குறோம் பாரு. நாங்க எஸ்பிஎம் மார்க் பண்ணும்போது அள்ளி கொடுக்குறோம். ராஜ சூழலாங்கோன் அவர் என்ன செய்யறாரு? பலியா மன்னருஸ்கான் டாசார் மொங்கோ டி திருஸ்கான் ஓலே சூழலாங்கோன். அப்பா செஞ்சத பிள்ளை என்ன செய்யறான்? அப்படியே ஃபாலோ பண்றான். ஏன்? நன்மை. போற்றுவோர் போற்றற்றும் புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றற்றும் ஏற்றதொரு கருத்தை எம்பி எழுதிவிடும் என் பேனா. சரின்னு பட்டுச்சுன்னு சொன்னா எதுக்கும் பயப்படக்கூடாது சாமி. இது நல்லது, நம்ம கெட்டது செய்யல, இது நல்லது. இதனால லாபம் அடையும், நம்ம இனம் முன்னேறும், நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிப்பாங்க, நம்ம ஒழுக்கமான சமுதாயமா இருப்போம், நம்ம நேர்மையான சமுதாயமா இருப்போம், உழைக்கக்கூடிய சமுதாயம் இருப்போம், சோம்பேறிப்பாளர்களா இருக்க மாட்டோம், நம்ம யாருக்கும் சலைச்சவல்ல. ஒரு சீனப்பாயலால 8 போட முடியுதுன்னாக்கா என்னால ஏன் போட முடியாது? அதே நாட்டுல வாழ்றேன், அதே பைப் தண்ணி தான் குடிக்கிறேன் அப்படின்ற ஒரு நற்சிந்தனை வந்துருச்சுன்னு சொன்னா அப்பா செஞ்சது நல்ல விஷயம். அவன் மகன் தொடர்றான். தாய்லாந்து menjadi negara bebas dari penjajahan barat khususnya British. Sebab beliau meneruskan dan tradisi kecemerlangan ini menjamin kebebasan Thailand terutamanya daripada dijajah oleh British. முக்கியமா அது போக இங்க இவ்வளவு இருக்கியா? 5 இருக்கு அங்க பாருங்க. இப்ப இந்த 2ஐயும் நீங்க நல்லா புடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா 6, 7 மார்க் 8 மார்க் வந்துடும். 6 மார்க் வச்சுக்குமே. மேல 5 பிராணன் ராஜ சூழலாங்கோன் 6 dasar mengkut meneruskan beliau meneruskan dasar bapaknya 7 Thailand menjadi bebas daripada penjajahan British khususnya 8 மார்க் வந்துருச்சு வச்சுக்கோ. ஓகே, ஆனா இருந்தாலும் சார் நம்ம கிட்ட கதை விடுறாரு போல இருக்கலாம். இது எழுதுனா என்னாலா 2 விஷயம் எழுதுறோம், இந்த ஆள் போட்டு விடுறான் 8 மார்க் கொடுக்குறோன்னு நான் நம்ப மாட்டாளா அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா அடுத்த 2-3 விஷயத்த கொஞ்சம் பார்த்துக்குங்க. பார்த்துக்கணும். என்னது? kelemahan ராஜ வஜ்ரவூத். இது அதாவது என்ன சொல்றது, இந்த தலைமுறை தவறுன்னு ஒண்ணு நடக்கும். ஒரு குடும்பத்துல 5 பேர் இருந்தோம்னு சொன்னா ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் கோணாங்கி வேலை பண்ணும், ஏதாவது ஒண்ணு பண்ணும். அது என்ன செய்யறது? அப்படி இருக்கும். அப்புறம் அடிப்பட்டு உதப்பட்டு திருந்தி அப்புறம் கடைசியா வந்து ஒழுங்கா சேரும். அந்த மாதிரி இப்ப ஏற்பட்ட மொங்கூட் வாரிசானி சூழலாங்கோன் வாரிசுல இருந்து வந்த வாரிசு தலைமுறையில ஆட்சிக்கு வந்த வஜ்ரவூத் மன்னர் வந்து என்ன செஞ்சாங்க? மேல இருக்காரு பாரு, சோப்பு கலர் சட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு பாரு, அவர் தான் வஜ்ரவூட். இவரு வந்த பிறகு கொஞ்சம் கோணாங்கி வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. முன்ன சொன்னீங்கல்ல, யார் சொன்னது முன்ன? சார் ஒருவேளை தரிசனம் சொன்னீங்களா? தனிஷன் சொன்னீங்களா? சார் ஒருவேளை இவங்க வந்து சரியா ஆட்சி செஞ்சிருக்க மாட்டாங்க, அதனால ஏத்துக்கிட்டாங்க. சரியா? சரி சாமி, சரி சாமி, இதான் விட நீங்க சொன்னதுதான் இது. அந்த தப்ப பண்ணது யாரு? வஜ்ரவூத் பண்ணிட்டாரு. kelemahan ராஜ வஜ்ரவூத் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த kelemahan ராஜ வஜ்ரவூத்துக்கு 1 மார்க். அவர் என்ன பண்ணார்? menimbulkan kegelisahan rakyat terhadap penguasaan
politik oleh kerabat diraja. எல்லாமே தனக்கு 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 தனக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அவரு கூட பிறந்தவங்க, அவரோட பிள்ளைங்கோ, அவரோட மாமனாரு, அவரோட மச்சான், அவரோட சகல, அவரோட ஒய்ஃபோட ஒய்ஃபுக்கு அப்புறம் இவங்க கீப்பு, இப்படியே எல்லாமே என்னது அந்த மன்னர் குடும்பத்துக்கே வந்துச்சு. அவங்க குடும்பம் மட்டும்தான். அப்ப படிச்சவனா என்ன செய்வான்? இப்ப நீங்க இருக்கீங்க, இப்ப தமிழ் இருக்காரு, தமிழ் படிச்சிருக்காரு, நல்லா அப்படி இப்படின்னு சார் விக்ரம் சார் சொல்றதெல்லாம் கேட்டு கடைசியில படிச்சு ஒரு பட்டதாரி ஆயிட்டாரு. சார் நான் பட்டதாரி ஆயிட்டேன் சார், இனி என்னோட எதிர்காலம் இந்த நாட்டுல பிரகாசம் சார்ன்னு சந்தோஷத்துல இருக்காரு தமிழ். கடைசியில கவர்மெண்ட் என்ன சொல்றான்? வாடா உனக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். கோவிட் கேஸ். இப்ப 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 வந்துச்சுல ஒரு இஷ்யூ. என்ன இஷ்யூ? MRSMல SK ஸ்கூல் படிச்ச பிள்ளைங்களுக்கு மட்டும்தான், தமிழ் பிள்ளைங்களுக்கோ சின்ன பிள்ளைங்களுக்கோ MRSMல இடம் இல்லைன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி சொல்லிவிட்டான்னு வச்சுங்க. படிச்ச நம்மளுக்கு என்ன வரும்? கோவம் வருமா வராதா? மீசை அடக்க என்று சொல்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆயிட்டாங்க தாய்லாந்து மக்கள்லாம். ஏடா மொங்கூட் காலத்துல இருந்து சூழல் காலம் வந்து படிச்சவங்களாம் நல்ல வாழ்க்கை, நல்ல மாதிரி வாழ்க்கைலாம் நல்லா இருந்துச்சு, நம்மளும் அதை நம்பி யூனிவர்சிட்டி வரைக்கும் போய் படிச்சுட்டோம், இவன் வந்து வேலை கொடுப்பான்னு பார்த்து எல்லாத்தையும் குடும்பத்தினோட வச்சுட்டு இருக்கான், இதுக்கு காரணம் இவன் தான்டா அப்படின்னு மக்கள்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. Raja Wajrawut menimbulkan kegelisahan rakyat. அவங்களுக்கு ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணி விட்டார் இந்த ஆளு. எதனால? kerana penguasaan keluarga diraja atau golongan bangsawan, penguasaan rakyat, penguasaan terhadap penguasaan politik oleh kerabat diraja, எல்லாம் அவங்களே வந்துட்டாங்க. சோ இப்பதான் யார் வரா? நம்ம நாய் வராரு. நாய் ஃப்ரிடி பனம்யம் dan Field Marshal Fibul Songram. அவங்க பேர்லாம் பாத்தீங்களா? நம்மளோட வாசனை அப்படியே வீசும். ஏன்? நம்மளோட இந்தியனைசேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு சுஜாரா படிச்சோம்னா. இந்தியனைசேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. சவுத் ஈஸ்ட் ஏஷியால இந்த மண்ணுல நீங்க எந்த மண்ணுல காலு வச்சாலும் நம்மளுடைய கலை கலாச்சார பண்பாட்டு கூறுகள், மொழியின் வாசனை வேரூன்றி கிடக்கும்டா. இன்னைக்கு இவனுங்க மறைக்கலாம், இல்லன்னு சொல்லலாம், ஆனா உண்மை ரொம்ப காலம் ஒளிஞ்சிருக்காது. வெளியே வரும், ஆனா வராது. Naib Fridi Panamyam dan Field Marshal Fibul Songkram menubuhkan Parti Rakyat dan melancarkan revolusi Thai. பொறுத்து பார்த்தேன், முடியல, பொங்கி எழுந்து விட்டேன். படிச்சிருக்காங்க, வேலை செய்யலாம், என்னன்னு பார்த்தா வேலை கிடைக்கும் பார்த்தாக்கா இவங்களோட ஆட்சி தாங்க சார். வடிவேலு சார் சொன்னா என்ன சார்? கடுப்பேற்றான் மயிலோர், வேலை கொடுக்க மாட்டான். ஏன்டா வேலை கொடுக்க மாட்டான்? படிச்சிருக்கதானடா. இவர் நெல்வேலியில வேலை செய்யிருப்பாரு அங்கிள். ஏடா ஆமா, எங்கயா அந்த டைம்ல மயிலாட் தான் சொல்லுவாங்களா? ஏன்யா உனக்கு அதுல சந்தேகம் வந்துருச்சு? அதெல்லாம் கேட்டோமா அப்படியே தூக்கி போட்டோமான்னு போயிட்டே இருக்கணும் சாமி. சந்தேகம் இதுல வரணும், இங்க வரணும். அதுல சந்தேகம் இல்ல வந்தா அந்த சந்தேகம் எல்லாம் கேட்க கூடாதுப்பா. என்ன சாமி? நீங்க தூங்கிட கூடாதுல்ல, அப்பப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லணும்பா. புரியுது சார், எங்களுக்கு தெரியுது சார். நீங்க எங்களை தூங்க வைக்காம இல்லன்னு சொன்னாக்கா அது இல்லன்னு சொன்னாக்கா என்ன சொல்லுவீங்க? ஆனா ஏன்டா கேக்குற? 8 மணிக்கு ஆரம்பிச்சா 10 மணி வரைக்கும் அறுத்து சாடிச்சிட்டாண்டா நீங்க. புரியுது சார், நீங்க எல்லாம் புரியுது. புரியுதா ஐயா? புரியுதா? புரிஞ்சா சரி, கரெக்டா சொல்றீங்க. மேல இது ஃபக்தா இது அந்த மாதிரி சொன்னாங்க இருக்கு. ஐயா அது இப்ப என்னன்னா ஐயா ஒரு சின்ன எதிர்பார்ப்பு தான். இப்ப இங்க வந்து 57 பேர் இருக்கீங்க, அடுத்து 57 விக்ரமன் வரணும் செஜாரா படிச்சு கொடுக்க. உங்களுக்கு தெரியணும், ஓ செஜாராவை இப்படி சொல்லி கொடுத்தாக்கா நல்லா இருக்கும் சார், இந்த மாதிரி சார் நிறைய. அப்படின்னா என்ன செய்யணும் சாமி? உங்களுக்கு இதெல்லாம் நல்லா புரியணும், இதை விளங்கலன்னா பேசாட்ட கேளுங்க. இந்த சாப்டர் நான் க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு, சார் நேஷனலிஸ்மா தாய்லாந்துல இந்த என்னமோ வஞ்சரமோ என்னமோ வஞ்சரம் என்னமோ சொன்னேன், வஞ்சரம்
என்ன சார் அப்படின்னீங்கன்னா அப்ப நீங்க என்ன செய்வீங்க? மனிதனின் மறுபக்கம். அப்ப விக்ரமன் கிட்ட இருந்து வசை வாங்க வேண்டிய வரும். என்ன சார் வசை அப்படின்னா? வசை வசைனாக்கா பாட்டு வாங்கணும். பாட்டா வாங்கிடலாம். நல்லா இருக்கும் நம்ம பாட்டுலாம். நிறைய வாங்கிட்டு கருவாட்டு சாம்பார்ல ஆரம்பிக்கும். சாம்பார் சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்குவோம், வரக்கூடாது. ஓகே, யாரு? ராஜ வஜ்ரவர்த். அவர் என்ன செஞ்சாரு? kegelisahan ஏற்படுத்தினாரு. எதனால? kerana pentadbiran dikuasai oleh kaum kerabat. இத பார்த்த உடனே 2 பேர் பொங்கி எழுந்தாங்க. யாரு? அவர் பிரீடி பனாமியாங்கோ, ஃபீல்ட் மார்ஷல் பீபுல் சோங்ராமோ. எப்படி எழுந்தாங்க? சும்மா இல்ல, உடனே என்ன செஞ்சாங்க? ஒரு பார்ட்டி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. என்ன பார்ட்டி? பார்ட்டி ராயாட். அத உண்டாக்குனாங்க. அதுல இவங்க தலைமைத்துவம் வகிச்சாங்க. அந்த பார்ட்டியை வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சாங்க பாரு ஒண்ணு. என்னது? ரெவல்யூசி தாய். இன்னைக்கு வரைக்கும் தாய்லாந்து ரெவல்யூஷன் போயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தாய்லாந்து ரெவல்யூஷன் தான். நம்மளோட ரொம்ப முன்னேற்றமான ஒரு முற்போக்கு சிந்தனையுடைய மக்கள். ஓகே, இப்ப faktor நீங்க வந்து seterusnya kelemahan Raja Wajrawut, உங்களுக்கு ஒரு மார்க் கிடைச்சிரும். beliau telah menimbulkan kegelisahan rakyat terhadap penguasaan politik oleh kerabat di raja. அதுக்கு ஒரு மார்க், 3 மார்க் வந்துருச்சு. அடுத்தது Nai Pridi Phanamyong dan Field Marshal Pibul Songgram, 4வது மார்க். telah menubuhkan parti rakyat dan melancarkan revolusi Thai, 5வது மார்க். melalui revolusi tersebut அவங்க இந்த ரெவல்யூஷன்ல என்ன செஞ்சாங்க? அந்த போராட்டம் எங்க கூட்டிட்டு போச்சு? sistem raja berperlembagaan gantikan raja berkuasa mutlak. இதுதான் அவங்க போராட்டம். என்ன தெரியுமா? கருப்பாக்கி இருக்கேன் பாருங்க. என்னது அது? அவங்க என்ன போராடினாங்கன்னாக்கா, பாரு, நானே ராஜா, நான் சொல்வதெல்லாம் சட்டம். நம்ம யாரு? நம்ம சிவகாமி தேவி சொன்னாங்க தெரியுமா? ராஜமாதா சிவகாமி தேவி. நானே ராஜா நானே மந்திரி, அந்த மாதிரியா சார்? இல்ல சாமி, ராஜமாதா சிவகாமி தேவி கதையை விட்டு ஓடக்கூடாது. யார் சார்? என்னடா யாருன்னு கேக்குறீங்க? பாகுபலி. சாமி என்ன சாமி இது பாருங்க. ராஜமாதா என்ன சொன்னாங்க? நான் சொல்வதே சட்டம், நான் சொல்லும் சட்டமே அரச சாசனம் சொல்லுவாங்க இல்லையா? படத்தை பார்க்கல சார். பார்த்தா படம் கூட என்னடா நீங்க படம் கூட நல்லா பார்க்க மாட்டீங்கடா. சே, என்னங்கடா நீங்க எல்லாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய்ன்னு நம்ம பழமொழி சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஒண்ணு செஞ்ச தெளிவா செய்யணும் சாமி. சரி, விஷயத்துக்கு வந்துருவோம், படத்தை தூக்கி போடுவோம். இங்க என்ன அவங்க போராடினாங்க அப்படின்னு சொன்னா, ராஜ berperlembagaan வேணும்னு கேட்டாங்க. ராஜ berperlembagaan வேணும் அவங்களுக்கு. ராஜ berkuasa mutlak வேண்டா அப்படின்னு சொன்னாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? ராஜ வேணும்னு சொல்றீங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜ வேண்டா அப்படின்னு சொல்றீங்க. என்ன சார் குழப்பறீங்க? தெளிவா இருக்கீங்களா சார் அப்படின்னு கேக்குறீங்களா? அங்க பாரு, mereka menuntut raja berperlembagaan அப்படின்னா என்ன? ராஜா இருக்க வேணும், ஆனா அந்த ராஜா ஒரு சட்டத்துக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். அப்படின்னா அவர் இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. உதாரணத்தை இப்ப யாரு மேல சொல்லலாம்? நம்ம நாட்டு மன்னர், எக்ஸ்கியூஸ் மீ சார், நம்ம யங் டி பர்ச்சுவான் அகோங் இருக்கார்ல, யங் டி பர்ச்சுவான் அகோங் மினிஸ்டர் இருக்கார்ல. என்னையா எனக்கு இப்போ ஒரு கேள்வி. வந்து ராஜா இல்லன்னு படிச்சோம், இப்போ வந்து ராஜா வேணும்ன்றாங்க சார். புரியல சார், குழம்பிருச்சு எனக்கு கொஞ்ச நேரத்துல. அதைத்தானே சாமி இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. அந்த கேள்வியை நான் கேட்டுட்டு இப்ப அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அமைதியா கொஞ்ச நேரம் கேட்கணும், சரியா? ஓகே, இப்ப அவங்க என்னது? நாய் பிரிடி பனாமியாங்கோ, ஃபீல்ட் மார்ஷல் பீபுல் சோங்ராமோ பார்ட்டி ராயாட் மூலமா ரெவல்யூசி செய்யறாங்க. அந்த ரெவல்யூசில என்ன செய்யறாங்க? அவங்க ஒரு விஷயத்த கேட்கிறாங்க, நாட்டு மக்கள் மூலமா நாட்டுக்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்க? எங்களுக்கு ராஜ berperlembagaan தான் வேணும். இந்த ராஜ berperlembagaan என்றவர் யாரு அப்படின்னு சொன்னா,
ஒரு நாட்டில் சட்டம் இருக்க வேண்டும், அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி ராஜா. அதுக்கு உதாரணம் தான் நான் யாரு சொன்னேன், நம்ம நாட்டுல இருக்க யங் டி பர்த்துவான் அgung. நம்ம நாட்டுல உள்ள யங் டி பர்த்துவான் அgungலாம் வந்து என்னது, ராஜ berperlembagaan. ராஜ berperlembagaan. நம்ம மன்னர்லாம் இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியாது. அப்படின்னா என்னது, அவரு ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியாது. ஆனா அங்க பாருங்க, ராஜ berkuasa முத்லான்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, இவர் யார் தெரியுமா? இவரு தான் சங்க காலத்து ராஜாக்கள். நம்ம ராஜ மாதா சிவகாமி தேவி மாதிரி. அந்த அவங்க என்ன சொன்னாலும் அது சட்டம். அவங்க நினைச்சா சட்டத்தை போடலாம், நினைச்சா சட்டத்தை எடுக்கலாம், நினைச்சா சட்டத்தை மாத்தலாம். இதுக்கு முன்னால மொங்கூட்டு, சூழலொங்கோன், வஜ்ரவூத் இவங்கெல்லாம் வந்து ராஜ berkuasa முத்லாவா இருந்தாங்க. ஆனா மொங்கூட், சூழலொங்கோன்லாம் ராஜ berkuasa முத்லாவா இருந்தாலும் மக்களுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொண்டாங்க, மக்களுக்காக நாட்டை வழி நடத்தினாங்க. ஆனா வஜ்ரவூத் என்ன செஞ்சாரு, ராஜ berkuasa முத்லாவா இருந்துகிட்டு மக்களை, நாட்டை பத்தி கவலைப்படல, மக்களை பத்தி கவலைப்படல, தானும் தான் குடும்பமும் தான் சொந்தம் பந்தம் தன்னை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் வேலை போட்டு கொடுத்து, எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்து, எல்லாத்தையும் ராஜபோக வாழ்க்கையோட வாழ வச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப இதுக்கு காரணம் என்ன, மக்களால ராஜாவை எதிர்க்க முடியாது. ஏன் எதிர்க்க முடியாது? ராஜ berkuasa முத்லா. அப்படின்னா என்ன, அவர் சொல்றதுதான் சட்டம், அவர் சொன்னதுதான் வேத வாக்கு. அவரை மீறி எதையும் செய்யக்கூடாது. மீறி செஞ்சீங்கன்னாக்கா அடி, உத, வெட்டு, குத்து, சாவு, தூக்கு. இதுதான் ராஜ berkuasa முத்லா. இதத்தான் நாய் பிரிடி பணம் யோங்கோ, பீப்புள் சோங்ராமோ, ஃபீல்ட் மார்ஷல் பீப்புள் சோங்ராமோ எதிர்த்தாங்க. எது மூலியமா எதிர்த்தாங்க? பாத்தி ராயாட் மூலியமா எதிர்த்தாங்க. இப்ப விளங்குதா? mereka menuntut supaya sistem raja berperlembagaan menggantikan raja berkuasa mutlak. Mereka nak gantikan. Mereka tak mau raja kuasa mutlak, tapi mereka mau raja berperlembagaan. Penguasaan ekonomi oleh kapitalis barat dan orang Cina, இது இன்னொரு காரணம். அவன்லாம் எரிஞ்சதுக்கு காரணம் என்னது, அந்த தாய்லாந்தோட இக்கானமிய வெள்ளக்காரங்களும் பாராட்டு, அமெரிக்கா, பிரான்சிஸ், இங்கிலாந்து அவங்களும் முக்கியமா சீனாக்காரனும் பிடிச்சு வச்சிருந்தான். So you kena tahu tiga ni lah, peranan Raja Mongkut, peranan Raja Chulalongkorn dan faktor Nasser di Thailand yang dipimpin di bawah Raja Wajrawut dan juga Nai Fridi Penamyong dan Pibul Songgram, di bawah pimpinan Parti Rakyat. Okey.